ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த ரிசல்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் விடாமல். தொடர்ந்துனா ஒரு வீடியோவில் கூட நம்ம இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்ததில்லை. நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு. நம்மளோட மெயின் கான்செப்டே நெகட்டிவ் மார்க் தான். அது இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஸோ நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதுங்க, நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதுங்க. எவ்ரி வீடியோ வித்தவுட் ஃபெயில் எவ்ரி டே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் திரும்ப திரும்ப நீங்கள் அதே பண்ணிட்டு வரீங்க. ஸோ இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரிப்ரேஷனை நல்லா பண்ணுறீங்க, ஆனால் அங்கே போயிட்டு சொதப்பிட்டு வந்துடுறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் பாசிட்டிவாக ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களை நீங்கள் அசஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 50% மேலே நல்ல மார்க்ஸ் வருதுன்னா தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க, தெரியாததை விட்டு வந்துடுங்க. ஸோ அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி எழுதினா தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனாவது எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதுங்க. அதை பற்றின கான்செப்ட் நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனசு வருத்தமாக இருக்குது. என்னடா நம்ம வந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், காலில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்பில் சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம மெயின் கான்செப்டாகவே சொல்கிறோம். ஆனாலும் திரும்ப திரும்ப நீங்கள் அதே பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குமா. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ரிசல்ட்டை பார்க்கும்போதும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் நெகட்டிவ் வந்து நிறையா வந்து அவங்களுக்கு மிஸ் ஆகிடுது. இதில் வந்து இப்போ நம்மளோட மெம்பர்ஸு ஷேர் பண்ணது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணதோட ஸ்கோர் கார்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் அவங்க வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மினிமலாக இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாவே போதும் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுறாச்சு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு இவ்வளோ அட்டன் பண்ணால் போதுன்னு உங்களுக்கே தெளிவு வந்துடும். அதையும் தாண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நல்லதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும், எவ்வளோ பேமெண்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணாலும், என்கிட்ட கைடன்ஸ் வாங்கினாலும், எந்த டியூஷன் சென்டர் போனாலும், எத்தனை சேனல் பார்த்தாலும் உங்களை நீங்கள் நெகட்டிவ் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா ரிசல்ட் பாசிட்டிவாக வராது. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி தயவுசெய்து அவங்களுக்கு அவேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதும் போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதணும். அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 10 தான் நெகட்டிவ் வரணும். ஸோ அதுக்கு மேலே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 10 கொஸ்டின் உங்களுக்கு கம்மியாச்சுனாவே 3 மார்க் நியர்லி உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி 30 கொஸ்டின் தப்பாச்சுன்னா 10 மார்க் குறைஞ்சிரும். நீங்கள் எடுத்ததே 50 தான் அப்படிங்கிறப்போ 10 குறைஞ்சினா வெறும் 40 மார்க் தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் வர முடியாது. கேட்டகரி வைஸ் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டை பார்ப்போம். 90% எடுத்திருக்காங்க. ஸோ 90%னா என்னென்னா உங்களுக்கு வந்து 100 கொஷினில் பிளாங்க் வந்து 12 விட்டுருக்காங்க, 59 கரெக்டு. இங்கே வந்து 30 கொஷின் வந்து தப்பாக பண்ணிட்டாங்க. 29னா கிட்டத்தட்ட 10 கொஷின் வந்து இவங்க வந்து 10 மார்க் கம்மியாக எடுத்ததுனால இவங்களுக்கு வந்து 90% வந்து வந்திருக்கு. 59 கரெக்டாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து 10 மார்க் கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 49 மார்க்ஸ் தான் இவங்க வந்து எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இவங்களுக்கு 90% வந்திருக்கு. கேட்டகரியை வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மேக்ஸிமம் இவ்வளோ எடுத்தால் போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். ஸோ இவங்க பாருங்கள், வெறும் 60 கொஸ்டின் தான் ரைட்டு, 29 அதுலேயும் தப்பாக இருந்தால் கூட 90% வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். நீங்கள் இந்த மார்க் யாரோடதுன்னு தெரியும். நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இல்லாமல், இதில் வந்து ஒரு 10 நெகட்டிவ் மார்க்னா வெறும் 3 மார்க் தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு சூப்பரான பர்சன்டேஜ் வந்திருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது பாருங்கள், டோட்டல் கரெக்டே 34 தான், ஆனால் ராங் வந்து 25. கிட்டத்தட்ட 1/3 கிட்டத்தட்ட 10க்கு 3 வந்து தப்பாக இருக்குது. ஸோ 34 25ங்கிறப்ப நிறைய நெகட்டிவ். நீங்கள் நெகட்டிவாக கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வரவே வராது. வெறும் 66% தான். டோட்டல் பிளாங்க் வந்து 41. ஓகே, தெரியாத விட்டுருக்கீங்க, ஆனால் தெரிஞ்சதுன்னு நினச்சிக்கிட்டே 25 தப்பாக பண்ணியிருக்கீங்க. ப்ரிப்ரேஷன் இன்னும் ஹார்டாக பண்ணணும். அடுத்தது பாருங்கள், 96%. ஸோ இவங்க பாருங்கள், அதே தான். அவங்க எடுத்த 59 அவங்க கரெக்டு, இவங்க 60 கரெக்டு. ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட 25 தப்பு பண்ணியிருந்தாங்க, இவங்க வெறும் 16 தப்பு பண்ணியிருக்கிறதுனால 96% வந்துட்டாங்க. இவங்க இன்னமும் ஒரு 10 தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 98% மேலே இவங்க வந்து வந்திருப்பாங்க. வெறும் 60-70 மார்க் தான் உங்களுக்கு தேவை. அந்த 60-70 வந்துட்டிங்கன்னா நீங்கள் மெரிட்லேயே செலக்ட் ஆகிடலாம். நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்கள பாருங்கள், கரெக்ட் வெறும் 25
26 தான் தப்பு. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஸோ நம்மள வீடியோ பார்க்காதவங்களா இருக்கலாம். இதை பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்களா இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ராங் வந்து தேவையில்லாத அட்டன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது யாரோட மார்க்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 46 கரெக்டு, 39 தப்பு பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட எல்லாமே தப்புன்னு தான். நீங்கள் அட்டன் பண்ணுறதுல பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட 85 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதில் 46 தான் நைட்டு. ஸோ நீங்கள் வந்ததெல்லாம் அடித்து விட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு 56% வந்திருக்கு. இது வந்து உங்களோட மார்க்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ளூக்கில் அடித்து விட்டதுனால உங்களுக்கு வந்து 46 கரெக்டாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதுலேயே நீங்கள் வந்து ஒரு 10 தான் தப்பு அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து 80-90க்கு மேலே போயிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 85%, 56 கரெக்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட். ஆனால் இவங்க நெகட்டிவ் 31 பண்ணதுனால 85% தான் வந்திருக்கு. இதுவே வந்து ஒரு 10, 5 இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் 92, 94 அந்த மாதிரி போயிருக்கும். ஸோ நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதுனீங்க, இவங்களும் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே போயிருப்பாங்க. 50 கரெக்டுக்கு மேலே வந்தாவே நீங்கள் 90% மேலே போயிருவீங்க. அதில் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் இருந்ததுன்னா சூப்பராக செலக்ட் ஆகிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் 29 தான் கரெக்டு, 34 தப்பு. ஸோ நீங்களும் உங்களோட கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாத அட்டன் பண்ணக்கூடாது. இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அடுத்தது பாருங்கள், 30% தான் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அட்டன் பண்ணது ஓகே. ஸோ உங்களுக்கு 70 தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனால் தப்பு ஈக்குவலுக்கு மேலே நீங்கள் வந்து தப்பு 34 தான் ரைட்டு, 36 தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் நிறையா ப்ரிப்பேர் பண்ணணும். நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதணும். அடுத்தது வெறும் 42%, 30 தப்பு, 37 கரெக்டு. நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணும். இன்னும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. 50 கொஷினுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா 90%க்கு மேலே வந்துடுவீங்க. இவங்க பாருங்கள் சூப்பராக அட்டன் பண்ணியிருக்காங்க. 58 ரைட்டு, 21 தப்பு. இதுவே ஒரு 10 தப்பாக இருந்துச்சுன்னா 95-96%க்கு மேலே வந்திருப்பீங்க. நீங்கள் நார்செட் 2 அதாவது மெயின் எக்ஸாம் எழுதுறோம்னா கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் 59%, 47 கரெக்டு. அது கிட்டத்தட்ட 8 கொஷினும் தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமே இருக்குது. ஸோ நிறையா படிக்கணும். நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்ல பர்சன்டேஜ் வரும் இவங்களுக்கு. ஸோ இவங்க பாருங்கள் 48 ரைட்டு, 30 தப்பு. இவங்களும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் அடித்து விட்ருக்காங்க. 30 தப்புங்கிறப்ப இவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சு. இன்னும் ஒரு 5-10 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் வரும். இன்னும் கொஞ்சம் படிக்கணும். அடுத்தது பாருங்கள் 90%. எல்லாருமே 50%க்கு மேலே மார்க் எடுத்தவங்க எல்லாருமே 90%க்கு மேலே வந்திருக்காங்க. 29 வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தப்பாக வந்திருக்கு. இதுவே வந்து 5-10 அப்படின்னா கிட்டத்தட்ட 93-94%க்கு மேலே வந்துடும். அடுத்தது பாருங்கள் 71. ஸோ 50 கரெக்டு. ஆனால் 33 தப்புங்கிறதுனால உங்களுக்கு 71% தான் வந்திருக்கு. ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணணும். 70. இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி சொல்ல நினச்ச விஷயம். அதனால் இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதினாவே செலக்ட் ஆகிடலாம். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய படிக்கணும். திரும்ப எக்ஸாம் எழுதணும். திரும்ப படிக்கணும். அடுத்தடுத்த பேஜ் படிக்கணும். நிறையா படிக்கணும். நிறையா நாலேஜாக இருக்கணும். இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. எந்த எக்ஸாமும் விடாமல் எழுதிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ நம்மளோட வீடியோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி